நித்யானந்தம் ஐயா, இந்த தலைப்பில் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை கடுமையாக எதிர்க்கிறார்கள். வழக்காடு மட்டம் வரைக்கும் போயாச்சு. இதை பற்றி நீங்கள் முதல் கட்ட கருத்து என்ன? ஏன், எதுக்கு? எதிர்க்கட்சிகளில் 10க்கும் மேற்பட்டோர் ஆமாம் உச்சநீதிமன்றத்திலே இப்படி தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது தேர்தல் நேரம், அவர்கள் சொல்வது காரணம் தேர்தல் நேரத்தில் இவ்வாறு ஒரு மாற்றமாக அறிவித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றம் இவைகளெல்லாம் கேட்ட பிறகு, அதாவது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 2003 ஜனவரி 1ஆம் தேதி அவருடைய பெயர் பட்டியலிலே இல்லை என்று சொன்னால் அவர்கள் கடவுச்சீட்டு அல்லது பிறப்புச் சான்றிதழ் கொடுத்து வாக்களிக்கலாம் என்று சொன்னது. இதை ஏற்றுக்கொள்வதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை. அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். அதில் ஆர்ஜேடி, டிஎம்சி இவைகளெல்லாம் முக்கியமான கட்சிகளாக போய் சேர்ந்தன. இது நீதிபதிகளுடைய விசாரணைக்கு வந்தபோது, நீங்கள் ஆதார் அட்டை, பிறகு குடும்ப அட்டை இவற்றை குடியுரிமை ஆவணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றவாறு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றார்கள். யார்? உச்சநீதிமன்றம். சரி. அப்பொழுது தேர்தல் ஆணையம் அதற்கு சில பதில்களை தந்திருக்கிறது, சில கேள்விகளையும் கேட்டிருக்கிறது. அப்படி கேட்ட பொழுது அந்த வழக்கு தொடுத்தவர்கள் அந்த கேள்விகளுக்கான பதிலை 28ஆம் தேதிக்குள் அவர்களுடைய பதிலை தெரிவிக்க வேண்டும் என்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த 10 பேரில் எவருமே இந்த உத்தரவிற்கு, தேர்தல் கமிஷனுடைய உத்தரவிற்கு இடைக்கால தடை வேண்டும் என்று எவருமே கேட்கவில்லை. அதுதான் ரொம்ப அங்கே முக்கியமான விஷயம். ஆக அவர்கள் கேட்காத பொழுது இந்த தேர்தல் கமிஷனுடைய கேள்விகளுக்கு, தேர்தல் ஆணையத்தினுடைய கேள்விகளுக்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே உச்சநீதிமன்றம் திருப்தி அடையுமானால் ஏற்கனவே சொன்னது போல வேறு சில ஆவணங்களை சேர்த்து கொள்ளலாம். இல்லை என்றால் தேர்தல் நேரத்திலே இப்படி ஒரு நடவடிக்கை தேர்தல் கமிஷன் எடுத்திருக்கிறது என்று முன்னர் கூறிய அதே கருத்தை வலியுறுத்தி தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கக்கூடிய பல ஆவணங்களோடு ஆதாரம், ரேஷன் கார்டையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள். இல்லை, இப்போ இதில் 11 ஆவணங்கள் கேட்டிருக்காங்க. இந்த 11ஐயும் கொடுக்கணுன்னா ரொம்ப சிக்கல். நீங்கள் சொன்னால் ஒரு தேர்தலில் டாக்குமெண்ட்ஸு பெரிய அளவில் எடுக்க முடியாத ஏழை விளிம்புநிலை மக்கள் வாழக்கூடிய விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு கருத்து தெரிவிக்கிறது, எங்களுடைய வரம்புக்கு உரியதல்ல, குடியுரிமை விவகாரம் குறித்து உள்துறை ஹோம் மினிஸ்ட்ரிக்கு உள்ளது. அப்படி ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, 11 ஆவணங்கள் தான். எல்லோரும் இந்த 11 ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. 11 ஆவணங்களில் அதில் குறிப்பிட்ட இதை சமர்ப்பிக்கணும். 11ம் முழுமையாக அவசியம் இல்லை. அதில் ஒன்றோ இரண்டோ அவர்கள் தான் என்று நிரூபிப்பதற்கான ஒன்று. அதில் ஏற்கனவே படமும் இருக்கிறது. நீங்கள் தேர்தல் வாக்காளர் பட்டியலை பார்த்தால் யார் வாக்களிக்கிறார்களோ அவர்கள் படமும் இருக்கிறது. அது எல்லோருமே ஒரே மாதிரி கருப்பாக இருப்பார்கள், அது வேறு விஷயம். அதனால் இவங்க சில ஆவணங்களை கேட்கிறார்கள். யாருடைய பெயர் இல்லையோ அவர்கள் மட்டும்தான் இந்த அடிஷ்னல் ஆவணங்கள் கொடுக்கணும். இப்போ இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, இந்த நடைமுறை சாதாரண ஒரு புரோட்டோக்காலாக போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. பாரதிய ஜனதாவின் கடந்த கால அரசியல் சூட்சமங்கள், அரசியல் திடுக்கிடுத்தனங்கள், அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எங்களுக்கு பெரும் சந்தேகத்தை எழுகிறது என்கின்றார்கள். அதை நீங்கள் மறுக்க முடியுமா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சி குறித்து எதிர்கட்சிகள் எல்லாவற்றிலுமே சந்தேகத்தை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். அது பாகிஸ்தானுடன் போரானாலும் சரி, எதுவானாலும் சரி, எல்லாமே அவர்களுக்கு சந்தேகம்தான். அதனால இதுலேயும் சந்தேகம் வருது, இயற்கை தான். அதில் நியாயமாக இருக்கின்ற என்ன என்று சொன்னால், ஏழை நடுத்தர மக்களுடைய பெயர்கள் விடுபட்டிருந்தால் என்று பேச்சு. நாம் அறிந்த வரையிலே ஏழை நடுத்தர வயதினர் அவர்களாகவே சென்று அவர்களுடைய பெயரை பதிய வைப்பதில் முனைப்பாக இருக்கிறார்கள். தமிழகத்தை பார்த்தால் கூட தெரியும் உங்களுக்கு. ஆக பணக்காரர்களும் பெரிய வேலையிலே இருக்கக்கூடியவர்களும் இது ஒரு வேலை என்று கருதி அதில் செய்யாமல் விட்டு விடுகிறார்கள். இருந்தாலும் வாக்களிக்க வருவது கிடையாது. ஆனால் நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் முழுமையாக வாக்களிக்க வருகிறார்கள். அவர்களுடைய பெயர் விடுபட்டிருந்தால் முழுமையாக சேர்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, அரசியல் கட்சிகள் அவர்களை விட்டு வைப்பதும் கிடையாது. அரசியல் கட்சிகள் வீடு வீடாக சென்று அந்த ஏழை நடுத்தர மக்களுடைய பெயர்களை சேர்த்து விடுகிறார்கள். எனவே இதில் ஏழை நடுத்தர மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கும் என்று சொல்வது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, உண்மைக்கு புறம்பான ஒன்று என்பதாகத்தான் கருதுகிறேன். நம்ம சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய
நீதி எப்படி இருக்கிறதுன்னு நாம் பார்க்கிறோம். சரி, சுப்ரீம் கோர்ட்டே அவசியம் இல்லையே அப்படின்னு ரங்கராஜன் கோபப்படுறாரு. நீங்க ரெண்டு பேரும் வாதம் பண்ணா ஐயாவுடைய கருத்து வராது. இப்ப நம்ம நித்யானந்த ஐயாவுடைய கருத்துக்கான நேரம். திரகராஜ், நித்யானந்த ஐயா கருத்துருவீங்க, உங்க கருத்து தான் நேரம், யாரும் குறுக்கிடாங்க. இப்போ அது சுப்ரீம் கோர்ட்டே தேவையில்லையே அப்படின்னு ஒரு கோபமா பேசினார். சரி சரி, ஒரு வார்த்தைக்கு சொல்றேன். நான் எடுத்துக்காட்டுக்காக ஒரு 2 வழக்கு நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கூட அறிந்த வழக்காக சொல்லுகிறேன். சரி, ஒரு ஷாபானு வழக்கும் 1987. ஆமா, அதை நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கும் தெரியும். இன்னொன்னு பிறகு இந்திரா காந்தியினுடைய சேர்தல் செல்லாது என்று சொன்னபோது அதற்காக அவசர நிலை அறிவித்ததும். சரி, அப்ப சுப்ரீம் கோர்ட் இருந்து என்ன இல்லாம என்ன இவருடைய கணக்கு பார்த்தா சரி. இது நாங்க சுப்ரீம் கோர்ட் இருந்தேன்னா இல்ல ஐநா சபையா மோடி சார் ராஜீவ் காந்தி இல்ல இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி 1000 பண்ண மந்திரி ஆகல. ராஜீவ் காந்தி மந்திரி ஆகல, பிரதமரே ஆகல. அதுல வச்சுங்க அவர் இல்ல நீங்கள் இல்ல நாம இந்த விவாதத்தை நான் இல்ல 47க்கு பிறகு இந்த நாட்டை படுகுழியிலே தள்ளி இருக்கக்கூடிய ஆட்சியை நீங்க சொல்லுங்க. நாம் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரைட். நம்முடைய நிலைமை இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஏதோ ஒரு ட்விட்டு போட்டாலும் கூட என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். சரி, அவர் சொன்ன அத்தனை அங்கலட்சணமும் உள்ள ஒரு கட்சி இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறது. அதில் இவர்கள் அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிக்கு சமமான மரியாதை இருக்க வேண்டும். இங்க என்ன மரியாதை இருக்குதுன்னு சின்ன சின்ன பசங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போறாங்க. சின்ன பசங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போறாங்க. ரெண்டாவது கொஞ்சம் இருங்க. ரெண்டாவது தன்னிச்சையான அமைப்புகள் அப்படின்னு நம்ம வந்து ஜனநாயகத்தில் சொல்றோம். அந்த தன்னிச்சையான சுயம்புகள் தானாக மக்கள் வாக்களித்து ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் நியமிக்கக்கூடியவர்கள் தான் தன்னிச்சையான அமைப்புகள். சரி, அதுக்கு தேர்தல் கமிஷன் அதாவது லெஜிஸ்லேஷன் பாடி தான், நம்ம எலெக்டட் பாடி தான் தன்னிச்சையான அமைப்பு. அப்ப சிபிஐ தன்னிச்சையான அமைப்பு இல்ல. ஒரு நிமிஷம், நல்ல கேள்வி. ஒரு நிமிஷம். திருச்சி வேலுச்சாமி கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம். இப்ப நம்முடைய ஐயா அவர்கள் ஒரு நிமிஷம். இப்ப ஒரு புதிய கருத்து நீங்க சொன்னது எனக்கு, அதாவது மக்களா கொஞ்சம் இருங்க ஐயா. அவர் என்னமோ கேக்குறாரு. ஐயா கொஞ்சம் இருங்க. என்ன சொல்றீங்க? செய்த தவறை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்றாரு. நான் என்ன ஆதரிச்சேன் சொல்லுங்க. ஏன் தப்பு தப்பா பேசுறீங்க? திமுகவை நீங்க ஆதரிக்கல. சொல்லக்கூடாது. இல்ல இப்ப சரி, திருச்சி வேலுச்சாமி நான் 2வது வாரம் உங்களுக்கான டைம் தரேன், நீங்க தெளிவா பேசுங்க. இப்ப சுயாதீன அமைப்பு என்று நான் சொல்வது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், கோர்ட்டை பத்தி சொன்ன, ஏடி பத்தி, அதாவது இன்கம் டேக்ஸ், இதெல்லாம் சுயாதீனமான அமைப்பு அல்லவா? ஆனால் சுயம்புவான அமைப்பு அல்ல. அது என்ன சுயம்பு சுயாதீனம்? சுயம்பு என்று சொன்னால் தானாக முளைப்பது. சரி, இவர்கள் தானாக முளைத்தவர்கள் அல்ல, அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்கள். தானாக முளைப்பதுனா லெஜிஸ்லேஷன், மக்களிடத்திலே போட்டிட்டு வெற்றி பெற்றவர்கள் தான் சுயம்பு அல்ல. அது கூட சுயம்பு கிடையாது. அப்ப எதுதான் சுயம்பு? சுயம்பு என்று சொல்வது நீங்கள் கடவுளை வேண்டுகிறீர்களா, அதுதான் சுயம்பு. தானாக வருது, அவ்வளவுதான். எப்படி வந்ததுன்னு தெரியாது. அந்த மாதிரி அல்ல அரசியல் அமைப்புகள், அரசியல் இந்த ஆட்சி அமைப்புகள் இருக்கக்கூடியதெல்லாம் இல்ல சார். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன சொல்ல வரான்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் அடுத்த அடி சிபிஐக்கு தான். சிபிஐ வந்து நாங்க தான் ஆட்சிக்கு வந்தோம், நாங்க வந்து யார் வேணாலும் அதுல போட்டுப்போம், என்ன வேணாலும் செஞ்சுப்போம். உங்களுக்கு தெரியும் சிபிஐ இல்ல ஒரு விஷயம் நான் வரேன். இதே போலதான் சார், இதே சிபிஐ வந்து எப்படி அமைப்பு ஏற்படுது? அங்க பிரதமர், எதிர்கட்சி தலைவர், சீஃப் ஜஸ்டிஸ் உறுப்பினர் சேர்ந்து 3 சேர்ந்து தானே சிபிஐ டைரக்டர் எலெக்ட் பண்றாங்க. ஆமா ஆமா, அதேதான் இங்கேயும் இருக்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்தது இல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க ஒன்னா அடிபட்டு ஒன்னா டார்கெட் பண்றாங்க. இப்ப அடுத்த டார்கெட் அவர் சொல்ற மாதிரி சிபிஐயும் ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது, நாங்க தேர்ந்தெடுக்க வந்தா நாங்க என்னாலும் மாத்துவோன்றாங்க. இப்ப அடுத்தது நீங்க சொல்றீங்க சிபிஐ அட்டானமஸ் பாடியா கருதப்பட்ட சிபிஐ பாடி வந்து அடுத்த டார்கெட் சிபிஐ தான் இருக்கும். நீங்க சொல்றது பாருங்க, எல்லாம் எப்பவுமே எல்லா ஜனநாயக அமைப்புகளும் டார்கெட் தான். சரி, அது நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஏன்னா இந்திரா காந்தி நல்ல வழி காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதனால டார்கெட் ஒண்ணு உங்களுக்கு வந்தா ஒண்ணு, எனக்கு வந்தா ஒண்ணு கிடையாது. ரெண்டாவது, மோடி எந்த கல்லூரியில படித்தார், என்ன படித்திருக்கிறார்?
என்று ஒரு கேள்வியை கேட்டார் காங்கிரஸினுடைய பொறுப்பாளர். வேலுச்சாமி நான் என்ன கேட்குறேன், 2 வரி தட்டச்சு பிழை. தட்டச்சு பிழைன்னா ஏதாவது ஒரு சொல்லு ஒரு எழுத்து இருக்கும். ஒண்ணுதான். ஆனால் 2 வரிகளுக்கு தட்டச்சு பிழையோடு ஒரு அஃபிடவிட், ஒரு மனுவை கொடுத்திருக்கக்கூடிய இந்திய நாட்டு தலைவர்களிலே முக்கியமானவர் யார் என்று சொன்னால் சோனியா காந்தி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தான் படித்ததை பற்றி சொன்னது. அதற்கு கேள்வி கேட்ட உடனே அது டைப்பிக்கல் இரர் என்று சொன்னார்கள். அதாவது 2 வரி தட்டச்சு பிழை. அதனால் நம்ம சொல்லும்போது கல் எறிகிறான், எங்கே எறிகிறான், யாருக்கு எறிகிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு மட்டும்தான் உரிமை உள்ளது. அவர் எந்த அர்த்தம் இல்ல இப்ப ஒரு நிமிஷம் திருச்சி வேலுச்சாமி ஐயாட்ட நான் ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம். ரொம்ப சங்கடப்படுவீங்க. சரி. அடுத்து கேட்டா சங்கடப்படுவீங்க. சரி. எம்எல்ஏ தேர்தல் நிக்கிற போது எனக்கு கல்யாணம் ஆகல. நான் பிரம்மச்சாரின்னு எழுதி கொடுத்தேன் இல்லையா? பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கல்யாணம் ஆச்சு சொன்னவா இல்லையா? இது ரெண்டில் ஏதாவது ஒண்ணுதான் உண்மை. அந்த உண்மை என்ன? அப்படி போய் சொன்னவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? எங்களை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. இது போன்ற தொலைக்காட்சியிலே மக்கள் மத்தியிலே எதை பேசினாலும் கேட்டுக்கொள்வார்கள் என்று நினைத்த காலமெல்லாம் மாறிவிட்டது. எடுத்து கேட்பதற்கு ஆளுகள் இருக்கிறோம். இங்கே தமிழகத்தில் இருக்கிறது. உங்களுடைய ஆட்சியுடைய அவலட்சணங்களை கூட நாங்கள் இங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இங்கே பீகாரிலே வாக்குரிமை கொடுத்த தலைமையில இங்க பேச சொன்னா அவன் என்ன படிச்சான், நீ எந்த காலேஜ்ல படிச்சான் அப்படின்னு நம்ம சிபிஐ என்கொயரி மாதிரி போறீங்க. தலைப்புல பேசுங்க, மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுங்க.